அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பருத்திப்பால் கஞ்சி எப்படி நம்ம வீட்டிலேயே செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். கடையில் வாங்குறப்போ எல்லோயிஷாக இருக்கும், பட் நம்ம வீட்டிலையே நல்லா காய்ச்சி செய்கிறப்போ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் சாப்பிட்றது பிடிக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நம்ம 250 கிராம் பருத்தி கொட்டையை குப்பை எல்லாத்தையும் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து கழுவிக்கலாம். இது நீங்கள் இன்றைக்கி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நேற்று முத நாள் நைட்டே செஞ்சு போட்டுட்டா தான் அடுத்த நாள் நம்ம தேங்காய் பால் சேர்த்து கருப்பட்டி சேர்த்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கடையில் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம நாளைக்கு தான் குடிக்க போகிறோம், பட் நம்ம இன்றைக்கி மார்னிங் காலையிலேயே நம்ம இதை ஊற வச்சாச்சு. ஸோ காலையிலே ஊற வச்சு நம்ம ஈவினிங் போல் ஆட்டினா தான் கரெக்டாக இருக்கும். காலையில் நம்ம 10 மணிக்கு போல் ஊற வச்சோம். இப்போ ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இது நல்லா ஊறிருக்கு. ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், அந்த விதையெல்லாம் நல்லா ஒரு மாதிரி ஊறி பெருசாக ஆயிடுச்சு. இப்போ அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இன்னொரு நல்ல தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கொட்டை எல்லாத்தையுமே நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். எந்த அளவுக்கு நம்மளால் சாஃப்டியாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டியாக ஸ்மூத்தி மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், நம்ம நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக அரைச்சிருக்கோம். இதுக்கு மேலே இதை அரைக்க முடியாது, இவ்வளோ தான் பதம். ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா பருத்தி கொட்டையுமே 250 கிராம் பருத்தி கொட்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அரைக்கும் போது கொஞ்சம் பால் வெள்ளையாக தெரிஞ்சனால நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் சேர்த்துக்கிட்டோம். பால் நல்லா எல்லோயிஷாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மஞ்சள்தூள் சேர்க்க தேவையில்லை. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒயிட்டாக தெரிஞ்சு, அதனால் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அந்த பாலை. இந்த மாதிரி நம்ம ஆட்டின பால் எல்லாத்தையுமே நம்ம ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டிக்கலாம். இது ஃபஸ்ட் டைம் ஆட்டின பால். இதை வடிகட்டினதுக்கப்புறமா அந்த சக்கையிலையே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இன்னொரு வாட்டி கையால் பிசைஞ்சு விட்டு 3 டைம்ஸ் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சட்டியில் இருக்கிற பால் ஃபஸ்ட் டைம் எடுத்த பால். இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி அதை கையாலே நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் பாலும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஊற்றுறது செகண்ட் பால். இதே மாதிரி நம்ம 3 டைம்ஸ் அதில் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வடிகட்டி எடுத்துக்கிறப்போ நம்ம இந்த சட்டி நிறையா பால் கிடச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 3 லிட்டர் பால் கிடச்சிச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிற போகிறோமோ அதை எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஒரு வாட்டி வடிகட்டிக்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவே எடுத்துகிட்டு அதில் ஒரு துணி வடிகட்டி வச்சு நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதுலேயுமே நம்மளுக்கு மாவு மாதிரியான ஒரு சக்கை கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டினது கொஞ்சம் பெரிய கண்ணு வடிகட்டி. இதில் நம்ம வடிகட்டுறதில் நம்மளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி மாவு மாதிரியான ஒரு சக்கை கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு இதை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ தான் மெயின் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதில் அந்த பருத்தி பால் நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தை தூக்கி வச்சாச்சு. இப்போ பால் பொங்கணும் நல்லா. நம்ம இது வைக்கல பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு 7 மணி. இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு மாதிரி பொங்கி வருது. அடுப்பு இன்னும் ஃபுல்லில் தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பொங்கி வரையில் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த பொங்கி வந்ததெல்லாம் திரும்ப உள்ளே அமுங்கிரும். இப்போ நம்ம அதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறலாம். அப்படியே கொதித்து நல்லா வாசம் வரட்டும். 1/2 மணி நேரம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்ததுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே கொதித்து கொஞ்சம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆச்சு நம்ம வச்சு கொதித்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு சாலி அரிசி சேர்க்க போகிறோம். இது எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. பருத்தி பாலுக்கு இது போடுறப்போ நல்லாயிருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவு சாலி அரிசி எடுத்துகிட்டு அதை அப்படியே பருத்தி பால் மேலே பரபரன்னு தூவிடலாம். மொத்தமாக கொட்டினோம் அப்படின்னா அது அப்படியே குரூப்பாக கிடக்கும். ஸோ நம்ம கையால் எடுத்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக மாதிரி போடுறப்போ அது தனித்தனியாகவே கிடக்கும். குடிக்கிறப்போ நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த சாலி அரிசியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்காச்சு நல்லா. இது போட்டு ஓரளவுக்கு மறுபடியும் கொதித்து வர்றப்போ நம்ம இது கூட 1 கிளாஸ் அளவு பச்சை அரிசி, சிகப்பரிசி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாலி அரிசி சேர்த்து இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரெக்டாக 1 கப் அளவு பச்சரிசியும் நல்லா அது மேலே போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுறலாம். அப்படியே இருந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நம்ம 7 மணிக்கு போட்டோமா, இப்போ ஒரு 7:35 கிட்ட ஆயிடுச்சு டைமு.
இது வந்து அப்படியே இன்னும் ஒரு மணி நேரம் கிட்ட அப்படியே சிம்லேயே இருந்து கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஒரு வாட்டி பொங்கி வந்துட்டனால இன்னொரு வாட்டிலாம் அது பொங்கி வந்துடாது. இன்னும் ஒரு மணி நேரம் கிட்ட அப்படியே இருக்கட்டும் அடுப்புலையே. இடையில நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு கரெக்டாக ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம 7 மணிக்கு இதை வந்து கரெக்டாக அடுப்பில் வச்சோமா, இப்போ வந்து ஒரு 8:30 ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷ் கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி விட்டுறலாம். இதை வந்து நம்ம நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இதை நைட் அப்படியே மூடி போட்டு மூடியாச்சு. இதை வந்து நம்ம காலையில் பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. இது வந்து 9 மணி இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த பருத்தி பாலை வந்து அடுப்பில் வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து கருப்பட்டி, தேங்காய் பால்லாம் சேர்க்க போகிறோம். அடுப்பில் வச்சு லேசாக சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அதில் வந்து கருப்பட்டியை கரைச்சி சிரப் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து விட்டுட்டு கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறலாம். நல்லா சூடாகி கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஒரு பாதி மூடி தேங்காயை வந்து நம்ம நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம செகண்ட் பாலையும் ஃபஸ்ட்டு பாலையும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். தேர்டு பால் சேர்க்கும் போது ரொம்ப தண்ணியாகி பருத்தி பால் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்கும். குடிக்கிறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ வந்து நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் அண்ட் செகண்ட் பாலை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபஸ்ட்டு பாலை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொதிக்க விட்டுறாமல் லேசாக சூடாகிறப்பவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு பால் சேர்த்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சூப்பரான பருத்தி பால் வந்து சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலலாம் குடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் உங்களுக்கு கடையில் வாங்குறது வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா வீட்டில் நம்ம செய்கிறப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து செய்கிறனால அது இன்னுமே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது சொல்லுங்கள். உங்களுக்கும் பருத்தி பால் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.